friends, welcome to another episode of Big Boss Tamil Season 4 Day 51 ஓட highlights பத்தி episode review பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போறது நாமினேஷன்ல இருந்து. இன்னைக்கு ஒரிஜினலா நாமினேட் ஆனவங்க பாலா, ஆரி, சோம், சனம், அனிதா, நிஷா, ஜித்தன் ரமேஷ் தான். நாமினேஷன் பண்றதுக்காக கன்ஃபெஷன் ரூம்குள்ள ஆரி போகும்போது ஜித்தன் ரமேஷ் அவரை கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணாரு. அதனால ஆரி கடுப்படைஞ்சாரு. ஆரி கடுப்படைஞ்சாலும் அவர் கன்ஃபெஷன் ரூம்ல சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப டு த பாயிண்டா இருந்தது, ஆக்யூரேட்டாவும் இருந்தது. அவர் சொன்ன பாயிண்ட், அர்ச்சனா கேங்ல இருக்கிற லேடிஸ் அந்த கேங்கில் இருக்கிற மேல் மெம்பர்ஸோட துணிகளெல்லாம் வாஷ் பண்ணுறாங்கன்றது தான். ஒரு கேமை எந்த அளவு ஃபேராக விளையாடணுமோ அது அர்ச்சனா அண்ட் கேங் கண்டிப்பாக விளையாடலன்றது தான் இதிலிருந்து தெரியுது. ஆரி இந்த விஷயத்த வெளியில் கொண்டு வந்ததுக்காகவே அவர் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இதே விஷயத்துக்காக அர்ச்சனாவையும் நிஷாவையும் இந்த கேம்லேருந்து எவிக்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஏன்னா அதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒரு கேமை எந்த அளவு ஃபேராகவும் கேமோட ஸ்பிரிட்டை குலைக்காமவும் விளையாடணும். ஆனால் அர்ச்சனாவும் நிஷாவும் தான் நாமினேஷனில் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த அளவு கீழே இறங்கி விளையாடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இந்த கேமோட ஸ்பிரிட்டை குலைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். விமன் ஆர் நோ லெஸ்ஸர் தென் மென். ஆனால் அர்ச்சனாவும் நிஷாவும் இந்த அளவு கீழே இறங்கி போய் பண்ணுறதை பார்த்து அவங்களே கேள்வி கேட்டுக்கணும். அதே கேங்கில் இருக்கிற மேல் மெம்பர்ஸ் அவங்களுக்காக துணிகளை வாஷ் பண்ணி கொடுப்பாங்களா? இது எதுக்கான தேவையே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலான காம்படிஷனை இந்த மாதிரி விளையாடி கெடுக்கிறாங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். இது நெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவரை அடிக்கடி ப்ரொவோக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தேவையே இல்லாமல் பாலாஜி அதுக்கு முந்தின நாள் நைட்டு நடந்த கான்வர்சேஷனை பற்றி கொண்டு வராரு. அப்படி உண்மையிலேயே அந்த முந்தின நாள் நைட்டு கான்வர்சேஷனில் என்ன நடந்ததுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ பாலாஜி அதுக்கு முந்தின நைட் பேசும்போது அர்ச்சனாவும் அவங்க கேங்கில் இருக்கிறவங்களும் எப்படி அன்ஃபேராக விளையாடுறாங்கன்றத பற்றியும், அர்ச்சனா அவங்க கேங் மெம்பர்ஸில் இருக்கிறவங்க மட்டுமே கேப்டன் ஆகணும்னு நினைக்கிற மாதிரியும் அந்த பொசிஷனை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்கன்றத பற்றியும் பாலாஜி பேசுகிறாரு. அப்போ பாலாஜி பேசிகிட்டு இருக்கும்போது ஆரி ரியோ உண்மையிலேயே திறமையானவர் தான் அவர் நினைக்கிறதாகவும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா அவர் உண்மையிலேயே எப்படி விளையாடுறாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் அந்த கேமை அந்த இடத்துல முடிச்சாரு அப்படின்றத பற்றி சொன்னார். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஆரி எந்த இடத்துலையும் தான் விட்டு கொடுத்ததா சொல்லலை. ஆனால் உண்மையிலே ஆரி விட்டு கொடுத்தாரா இல்லையான்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அன்னைக்கு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் என்ன நடந்தது? ஆரியும் ரியோவும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த காம்படிஷன் டாஸ்கில் இருந்தாங்க. அப்போ விளையாடிட்டு இருக்கும் போது ஆரி திடீர்னு ஃபாஸ்ட்டாக நடந்தார். ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால அவர் வச்சுட்டு இருக்கிற பிளாக்கு கீழே விழுந்துடுச்சு. ரியோ கேப்டனாக ஆனார். ஆனால் ஆரி சொன்னதை பார்த்தா அவர் வேணும்னே விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரியோவே அதை ஒத்துக்கிறாரு. பின்னாடி அவர் விட்டு கொடுத்தாருன்ற, அவர் விட்டு கொடுத்தது அவருக்கு தெரியுன்ற மாதிரியும் அவர் கேட்டப்போ அவர் சிரிச்சாருன்ற மாதிரி சொன்னார். அப்போ கண்டிப்பாக ஆரி அந்த இடத்துல வேணும்னே பாலாஜி கிட்ட சொன்ன மாதிரி தெரியல. அப்படி உண்மையிலேயே ஆரி விட்டு கொடுத்துருந்தாருன்னா அவர் எதுக்காக விட்டு கொடுத்துருந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆரி ஏற்கனவே கேப்டன் ஆனதுனாலையும் போன வாட்டி அவர் கேப்டனாக இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஃபீட்பேக், அவர் ரொம்ப எல்லார்கிட்டையும் சாஃப்டாக போனாருன்றதை பற்றி தான் அவருக்கு கிடைச்சது. அதனால திருப்பியும் நம்ம கேப்டன்ஷிப்பை எடுத்து கேப்டன் ஆகி இதே மாதிரி என்மிட்டியை நம்ம வளர்க்கணுமா வேணாமான்னு ஆரி யோசிச்சிருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து இந்த வாரம் மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரத்துலேயும் ஆரி ஃபர்ஸ்டாக சேவ் ஆனார். இதை நினச்ச ஆரி நமக்கு இப்போ கேப்டன்ஷிப் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த கேப்டன்ஷிப்பை வேண்டான்னு ரியோவே வின் பண்ணட்டும் டிசைட் பண்ணியிருந்திருக்கலாம். இதை பாலாஜி சம்யுக்தாக்கு கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்கும்போது பாலாஜி சம்யுக்தாக்கு கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுத்ததோட கம்பேர் பண்ணார். ஆனால் உண்மையிலே பாலாஜி சம்யுக்தா கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுத்த விஷயத்தையும் ஆரி ரியோ காம்படிஷனில் நடந்ததையும் கம்பேர் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அப்படி நினைக்கல. இது ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான இன்சிடென்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே பாலாஜி சம்யுக்தா சோமசேகரோட கேப்டன்ஷிப் டாஸ்கில் என்ன நடந்ததுன்னா, சோமசேகர் நிறையவே பால்ஸ் கலெக்ட் பண்ணார்.
பால்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாலாஜிக்கு புரிஞ்சு போச்சு அவர் இந்த கேமில் வின் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போவே சோமசேகர் நிறையாவே பால்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாரு. அதனால பாலாஜியோட பால்ஸையும் சம்யுக்தாவோட பால்ஸையும் ரெண்டுத்தையும் சேர்த்து எண்ணினா மட்டுமே சோமசேகரை வீழ்த்த முடியுன்றதை பாலாஜி உணர்ந்தாரு. அதனால பாலாஜி சம்யுக்தாவை அந்த நேரத்தில் அவருக்கு சாதகமாக இருக்கிற இன்னொரு ஆளை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக பாலாஜி சம்யுக்தாவை வின் பண்ண வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்போ சொன்னது, நான் தான் டிசைட் பண்ணணும் யார் கேப்டனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இந்த விஷயத்தில் ஆரி ரியோக்கு ஒருவேளை அப்படியே விட்டு கொடுத்துருந்தாலும் ரியோவை அவர் பப்பட்டான்னு நினச்சி எதையும் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா ரியோ வேற கேங்கில் இருக்காருன்றது ஆரிக்கு நல்லாவே தெரியும். ஆரி ரியோவோட குட் புக்ஸில் இருக்கணும்னு நினச்சி தான் அப்படி பண்ணாருன்றதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் பாலாஜி அப்படி பண்ணலைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வின் பண்ண போகிறதில்லைன்னு தெரிஞ்ச அவங்கள வின் பண்ண வைக்கிறதுக்கும், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போட்டியிடும்போது யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியாத நிலைமையில அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பல விதமான வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுன்றதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முந்தைய ஒரு எபிசோடில் சுச்சி வந்த அன்னைக்கு பாலாஜி சுரேஷ்க்கு இருக்கும்போது மியூசிக்கல் சேர் டாஸ்கில் சம்யுக்தாவும் பாலாஜியும் சேர்ந்து சுரேஷை வின் பண்ண வச்சதா சொன்னார். அப்போ அது ரொம்ப பெருமையாக கூட அவர் பேசிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே மியூசிக்கல் சேர் மாதிரி ஒரு டாஸ்க்கை அது கணிக்கவே கஷ்டமாக இருக்கிற ஒரு டாஸ்க்கை இவங்க தான் வின் பண்ணணும்னு மாற்றி வைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் அன்னைக்கு தான் சுரேஷை வின் பண்ண வச்சதா ரொம்ப பாலாஜி பெருமையாக பேசிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஆரி சொன்னதை அவர் தப்பாக பார்க்கறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை. இந்த ஃபைட்டு நடந்துட்டு இருக்கும் போதே ரியோ அர்ச்சனா கிட்ட உண்மையிலேயே அவர் கேட்டதாகவும் அப்போ அவர்கிட்ட அந்த கிளாரிட்டியை வாங்கின்றதாகவும் ரியோ சொல்லும்போது அர்ச்சனா ரியோவோட வாயை அடைக்கிறாங்க. அப்போ ரியோவோட வாயை அடைக்கிறதுக்கு அவங்க தத்தி பிள்ளைன்னு வேற ரியோவை கூப்பிடுறாங்க. ஆனால் ரியோவுக்கு அதை பற்றி கோவமே வரல. இது முடிஞ்சோடனே ரம்யா ஆரிக்கிட்ட சண்டை போடுறாங்க. ரம்யா ஆரிக்கிட்ட சண்டை போடும்போது அது எப்படி நீங்கள் அப்படி விட்டு கொடுத்துட்டு சம்யுக்தாவோட மேட்டரை பற்றி நீங்கள் பேசினீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கேட்குறாங்க. ஆனால் ரம்யா இதே மாதிரி பல தடவை பாலாஜி அண்ட் கேங் பல அட்ராசிட்டிஸ் பண்ணும்போது எந்த விதமான கேள்விகளையும் அவங்க கேட்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க கேள்வி கேட்டதுன்னு நினைக்கும் போது அவங்க ரொம்ப செலக்டிவாக கோவப்படுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆம்பளையா சண்டை நடந்தது. வெளியில் லான்ல ஆரி பாலாஜி சம்யுக்தா ஜித்தன் ரமேஷ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாலாஜி தேவையே இல்லாமல் திருப்பியும் ஆரியை இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போ ரெண்டு பேருமே தேவையே இல்லாமல் ஒருத்தரை திட்டிக்கிறாங்க. அப்போ பாலாஜியை யூஸ் பண்ண வேர்ட்ஸும் தப்பு, ஆரை யூஸ் பண்ண வேர்ட்ஸும் தப்புன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலாஜி ஒரு இன்அப்ரோப்ரியேட்டான ஜெஸ்டரை ஆரி கிட்ட காமிக்கிறாரு. ஆனால் பிக் பாஸ் அந்த கேமரா ஆங்கிளில் மாற்றி நமக்கு அதோட ஃபுல் ஃபுட்டேஜை காமிக்கல. இது நடந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே பாலாஜியை ஸ்டாப் பண்றாங்க. ஆனா யாருமே பாலாஜி கிட்ட அவர் பண்ணது தப்புன்ற மாதிரி சொல்லவே இல்லை. ரியோ எல்லாரையும் ஃபைட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இது நேஷனல் டெலிவிஷன் எல்லார்கிட்டையும் ரிமைண்ட் பண்றாரு. ஆனா இதே ரியோ போன வாரம் பாலாஜி காதை கிழிச்சிருவேன்னு சொன்னதா அவரே நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு கண்ணாடி கதவை தட்டிட்டு போனப்போ ரியோக்கு இது நேஷனல் டெலிவிஷன்றது மறந்து போயிடுச்சு போல. அப்படி இருக்கும்போது காதை கிழிச்சிருவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு கோவப்பட்ட ரியோ இன்னைக்கு ஆரிக்கு பாலாஜி இந்த மாதிரி இன்அப்ரோப்ரியேட் ஜெஸ்டரை காமிக்கிறதுக்கு அதில் கோவப்படாமல் ரியோ இன்ஃபேக்ட் பாலாவை போய் ஹக் பண்ணுறாரு. இது முடிஞ்ச உடனே நாமினேஷன் டாஸ்க் நடக்குது. அதில் பிக் பாஸ் ஏற்கனவே நாமினேட் ஆன ஒரு மெம்பருக்கு ஒரு பவர் தராரு. அந்த பவரை வச்சுட்டு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நாமினேஷனில் இல்லாத இன்னொரு மெம்பரை அவங்க இன்க்ளூட் டைரெக்டாக பண்ணலான்னு மாதிரி சொல்கிறாரு. இந்த நாமினேஷன் டாஸ்க் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ், நிஷா, சனம், அனிதாக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வீக்கர் ஸ்பாட்டில் இருக்காங்க. இதை அவங்க புரிஞ்சு விளையாடி இருந்தாங்கன்னா அவங்க இடத்துல இன்னொருத்தர அதை விட வீக்காக இருக்கிறவங்கள கொண்டு வரும்போது அவங்க தன்னோட இடத்த இந்த பிக் பாஸ் வீட்டில் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் வித்ட்ரா பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அனிதாக்கும் நிஷாவுக்கும் ஒரு விட்டு கொடுக்கறதுக்கே ஒரு சண்டை போச்சு. அதில் லாஸ்ட்ல எப்படியோ அனிதா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிட்டாங்க.
அதனால அனிதா சம்யுக்தாவை டைரக்டா நாமினேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை சனம் வின் பண்ணியிருந்தாலும் அவங்க சம்யுக்தாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாலாஜி வித்ரா பண்ணாமல் விளையாடி இருந்தானா அவர் அர்ச்சனாவை நாமினேட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் அர்ச்சனாவை நாமினேட் பண்ணியிருந்தாலும் பிக் பாஸ் அர்ச்சனாவை எலிமினேட் பண்ணுவாங்களான்றது சந்தேகம்தான். இந்த எபிசோட்ல மொத்தமாக என்ன தெரிஞ்சதுன்னா பல பேரோட உண்மையான மாஸ்குகள் வெளிப்பட்டது. ரம்யா தேவையே இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல தடவை கோபப்படக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும்போது கேள்வி கேட்காத ரம்யா இன்னைக்கு ஆரிய கேள்வி கேட்டதிலிருந்து ரம்யாவை பற்றி முழுசாக தெரிஞ்சது. இதுவே இந்த சிச்சுவேஷன் சோமசேகருக்கு நடந்திருந்ததுன்னா ரம்யா இதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்களான்றது சந்தேகம்தான். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாலாஜி ஆரியோட காலில் போய் விழுந்தாரு. அதாவது காலில் விழறது அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் அதை உண்மையிலே பாலாஜி பண்ணது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த தருதலை மேட்டரில் ஆரி ஒருவேளை நான் சொன்னது தப்பாக இருந்தா நான் சம்யுக்தாவோட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார். அதோட கம்பேர் பண்ணி பாலாஜி இப்போ ஆரி நீ பண்ணது ட்ராமான்னு சொல்கிறப்போ அப்போ அதுவும் ட்ராமா தான்னு சொல்கிறாரு. ஆனால் காலில் விழறது நான் மன்னிப்பு கேட்குறேன்றது ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் பாலாஜிக்கு தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடியே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இதில் இருந்தே அவர் எந்த அளவு தப்பாக இந்த கேமை விளையாடுறாருன்றது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு மொத்தம் இந்த நாமினேஷன் டாப்பிள் டாஸ்கில் மொத்தமாக கெயின் பண்ணது அனிதான் தான் சொல்லணும். ஏன்னா நிஷா அவங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பையும் தவற விட்டுட்டாங்க. ஏன்னா நிஷா ஒரு வேளை இன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நிஷா இந்த வார எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி எலிமினேஷனில் உண்மையிலே யார் எவிக்ட் ஆக போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சம்யுக்தாவா, நிஷாவா, இல்லை ஜித்தனா, இல்லை இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் நடத்தி பிக் பாஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டன்ற மாதிரி நடந்துக்க போறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று, இன்னைக்கு ஆசிம் என்ட்ரி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க போது பிக் பாஸ் நமக்கு திருப்பியும் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி ஆசியமை உள்ளுக்குள்ளே கொண்டு வரல. ஆசிம் உண்மையிலே இன்னைக்கு உள்ளுக்குள்ளே போறாருன்றதை நம்ம வர நாட்களில் தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த எபிசோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதை விட அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.